ரயிலில் இருந்து விழுந்த 7 மாத கர்ப்பிணியின் உயிரிழப்பு அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அபாய சங்கிலியை இழுத்த போதும் 8 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று நிறுத்தப்பட்ட விரைவு ரயில் அபாய சங்கிலி வேலை செய்யாததே தங்களின் பிள்ளையின் உயிரிழப்புக்கு காரணம் என்று குடும்பத்தினர் வேதனையோடு கதறி அழும் அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், ரொம்ப மோசமான ஒரு செய்தி காலையில் நாம் பார்ப்பது. அபாயச்சங்கிலி வேலை செய்யாதான் தங்களுடைய பிள்ளையின் உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்ற அந்த குடும்பத்தினருடைய கதறல் கேட்கிறது. என்ன நடந்தது? ஏன் ரயில்கள் இது போன்ற ஒரு நிலையில் மோசமான நிலையில் பராமரிக்கப்படுகின்றன? சென்னையிலிருந்து கொல்லம் சென்ற இந்த ரயிலில் தான் இந்த சம்பவம் நேற்று இரவு நடந்திருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து சங்கரன் கோயிலுக்கு இந்த கஸ்தூரி என்ற 7 மாத கர்ப்பிணி பெண் தனது உறவினர்களுடன் சென்றிருக்கிறார். அவரது கணவரும் உடனடியாக கூறப்படுகிறது. இவர்கள் நேற்று இரவு 8-10 மணி அளவில் வந்து கொண்டிருந்த போது இவருக்கு திடீரென வாந்தி வந்ததாகவும், அது உடனடியாக அவர் படி அருகே வந்து வாந்தி எடுக்க முற்பட்டதாகவும், அந்த சமயத்தில் தவறி வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் உடனடியாக அந்த செயினை இழுத்த போது S8 அந்த கோச்சில் இருந்து செயினை இழுத்த போது நிற்காத காரணத்தினால் அவர்கள் அங்கிருந்து மற்றவர்களும் குதிக்க முயற்சித்ததாகவும் அங்க மற்ற பெட்டியில் இருந்த பயணிகள் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு அருகில் இருந்த மற்றொரு பெட்டிக்கு பயணித்து அந்த பெட்டியில் இருக்கும் செயினை தான் இழுத்து அது பிறகு ரயில் நின்றதாக கூறப்படுகிறது. இந்த ரயில் நிற்பதற்கு கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரம் நின்ற காரணத்தால் அந்த பெண் விழுந்த இடத்தில் உடனடியாக அதை கண்காணிக்க முடியவில்லை. 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்த பிறகு மீண்டும் அந்த ரயில்வே டிராக் மூலமாக இந்த பாயிண்ட் மேன் என்று சொல்லப்படும் அந்த ரயில் நிலையத்தில் பணியாற்றுபவர்கள் தேடத் தொடங்குகிறார்கள். ரயில்வே போலீசாரும் தேடத் தொடங்குகிறார்கள். அந்த தேடுவதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக சென்ற காரணத்தினால் அந்த பெண் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாக விழுந்த காரணத்தினால் அங்கு ரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இது சம்பந்தமாக நம்ம ரயில்வே போலீசிடம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அவர்கள் சொல்லும் முதல் காரணம், அந்த பெண் வேகமாக செல்லும் இந்த ரயிலில் படிக்கட்டில் வந்ததே தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ரயிலில் அனைத்து கோச்சிலும் வாஷ் பேஷன் என்பது இருக்கிறது, அதை பயன்படுத்தியிருக்கலாம் என்ற ஒரு காரணத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் உறவினர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரயிலில் அபாய சங்கிலி இழுத்து அது நிற்காததான் முதல் காரணமாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்படி இருவேறு கருத்துக்கள் நிலவும் வேளையில் இந்த பெண் உயிரிழப்பு என்பது ஒட்டுமொத்தமாக ரயில் பயணிகளிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் பயத்தையும் ஏற்படுத்துகிறது. காரணம், ரயில் பெட்டியில் இதுபோல் அபாய சங்கிலி இருப்பதே ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதை நிறுத்துவதற்காகத்தான் இருக்கிறது. ஆனால் அது நிற்கவில்லை என்று சொல்ல காரணத்தினால் இப்போது இந்த தகவல் பெரிய அளவு பேசப்படுகிறது. ரயில்வே போலீசார் இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த பெண்ணின் உடல் தற்போது விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனையாக வைக்கப்பட்டிருக்கிறது. 10 மணிக்கு மேலாக இந்த பிரேத பரிசோதனை நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவரது உறவினர்கள் 10 பேரும் இங்கேதான் இருக்கிறார்கள். அந்த வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக அந்த பெண்ணை சென்னையிலிருந்து சங்கரன் கோயில் செல்லும் வழியில் இதுபோல் ஒரு விபத்தில் அவர் உயிரிழந்திருப்பது ஒட்டுமொத்தமாக அவர் உறவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீதர், இதுல 2 விஷயங்கள். ஒருபுறம் கர்ப்பிணி படியில் நின்றிருந்தார், இல்ல அதில் பயணம் செய்தார் அப்படின்ற ரயில்வே துறையினுடைய புகார் ஒரு புறம். ஆனால் அபாய சங்கிலி வேலை செய்யாததால் தவறி விழுந்த எங்களுடைய பெண்ணை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை, அவருடைய உயிரிழப்பு அதற்கு ரயில்வே நிர்வாகம் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் அப்படின்ற குடும்பத்தினருடைய புகார் ஒரு பக்கம். இந்த 2 புகார்கள் இருந்தாலும் ஒரு உயிரை இழந்திருக்கிறோம் அப்படின்றதான் முக்கியமானது. ரயில்வே, அதுவும் விரைவு ரயில்கள்ல கழிப்பறை இருந்திருக்கும், வாஷ் பேஷனும் இருந்திருக்கும். அவர் வாந்தி எடுக்க சென்றார் அப்படின்றது முதற்கட்ட தகவல். எங்கு சென்றார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது குறித்து குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க? அதே போல அந்த பெட்டியில இருக்கிற எந்த அபாய சங்கிலியுமே வேலை செய்யவில்லை என்றால் அப்ப அந்த ரயில்கள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றன? அபாய சங்கிலி வேலை செய்யாமல் ஒரு ரயில் இருக்கிறது என்றால் அப்ப ரயில்வே துறை மேல ஒரு மிகப்பெரிய அளவிலான கேள்வி வருகிறது. அதற்கு ரயில்வே நிர்வாகம் தரப்புல இருந்து என்ன பதில் இருக்கு? கண்டிப்பாக இதுக்கு நிச்சயமாக ரயில்வே துறை பதில் சொல்ல நிலையில் தான் இருக்கிறது. இது சம்பந்தமாக நம்ம ரயில்வே போலீசாரிடம் கேட்டதற்கு இது சம்பந்தமாக விசாரணை என்பது சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதே சமயத்தில் அவரது உறவினர்கள் சொல்லும் முதல் தகவல் என்னவென்றால், அந்த பெண் விழுந்த உடனடியாக நாங்கள் ரயிலை நிறுத்துவதற்காக முயற்சித்தோம். ரயில் அந்த அருகில் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த கர்ப்பிணியின் உயிரிழப்பு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கொல்லம் விரைவு ரயிலில் எந்த அபாய சங்கிலிகளும் வேலை செய்யவில்லை என்பது குடும்பத்தினருடைய புகாராக இருக்கிறது. ஆனால் ரயில்வே அதிகாரிகள் தரப்பிலிருந்து படியில் நின்று பயணம் செய்திருக்கிறார், கழிப்பறைகள் இருந்தும் அங்கு அவர் ரயில் படிக்கட்டில் நின்று பயணம் செய்ய வேண்டிய காரணம் என்ன, அதனால் தான் விழுந்து உயிரிழந்திருக்கிறார், இது அவர்களுடைய அலட்சியம் என்பது போனான கருத்துக்களை ரயில்வே துறை தரப்பிலிருந்து முன்வைக்கிறார்கள். விசாரணைக்கு பிறகு என்ன நிலை என்பது தெரிய வரும்.
எது எப்படி இருந்தாலும் இன்று ஒரு கர்ப்பிணியின் உயிரிழப்பு நம்மை வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கிய செய்தியாளர் ஸ்ரீதருக்கு நன்றி.